பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாய் ஆண்டவர் இயேசுவை பற்றியே வேதத்தை படிக்கும் போதும் அவர் வார்த்தைகளை கேட்கும் போதும் எவ்வளவு தெளிவு கிடைக்கிறது, எவ்வளவு அமைதி, ஆறுதல். அதே நேரத்தில் என் ஆண்டவர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார், நாங்க எப்படி இருக்கிறோமே என்பதை சிந்திப்பதற்கு ஒரு தருணம். தொடர்ச்சியா 40 நாள் பரலோக தேவனை பரிசுத்த வேதாகமத்திலே வாசித்து தியானிக்கும் போது உள்ளம் பரவசம் அடைகிறது. நம்ம எவ்வளவு குற்றவாளிகளாய் இருக்கிறோம், ஞானம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம், தெளிவற்றவர்களாய் இருக்கிறோம், பிடிவாதமாய் இருக்கிறோம், கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறோம், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நல்லவர்களாய் மாற்ற வேண்டும், நல்வழியை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் இந்த வசனங்களின் மூலம் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு முதல் முறையாக மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தையை சொல்றார். முதல் முறை மத்தேயுல இருக்கு, லூக்காவுல இருக்கு, மற்ற இடங்களில் அவர் தன்னை குறித்தும் தன்னுடைய மரணத்தை குறித்தும் மற்றவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மற்றவங்க சோதித்தாங்களே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் அநேக வார்த்தைகளை சொன்னார். ஆனா இப்பொழுது முதல் முறையா மார்க்கு சுவிசேஷத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிற, தன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிற பாடுகளை குறித்து சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 31வது வசனம் பாருங்கள். மார்க்கு 8:31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்ப படிக்கும் போதே தெளிவா உங்களுக்கு விளங்குகிறதா? ஒரு காரியத்தை இப்போ பல விஷயத்தை ஓமைகள் எல்லாம் சொல்லி வந்தார். அவங்களும் சீஷர்களை ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு புரியலையே ஆண்டவரே. அந்தந்த அவர்கள் கேள்விக்கு ஏற்றவாறு பதிலும் சொல்லி வந்தார். ஆனா இப்போ ஒரு காரியத்தை தங்கள் வாழ்க்கையில் நேரடியா நடக்க போறத நேரடியா சொல்ற காரணம் சொல்வதற்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 திடீர்னு ஒரு காரியம் வரும்போது இவர்களால தாங்க முடியாது. 3 வருஷம் இவரை பின்பற்றினோமே, எல்லாத்தையும் விட்டோம், இவரை நம்முடைய தலைவராய் ஏற்றுக்கொண்டோம், குருவா ஏற்றுக்கொண்டோம். ஆனா இவர் இப்படி பண்ணிட்டாங்களே. அப்புறம் அவங்க சிதறி போயிருப்பாங்க, வேற மாதிரி முடிவெடுப்பாங்க, மனுஷங்களாச்ச. அதனால முன்கூட்டியே அவங்க இருதயம் அதிர்ச்சி அடையாதபடி, அளவுக்கு மீறி கவலைப்படாதபடிக்கு முன்கூட்டியே அவங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவங்களை இன்னும் உறுதியா ஆண்டவருக்காக நிற்க வைக்க, ஆண்டோடைய வார்த்தையை வைராக்கியமா சொல்லுவதற்காக இப்ப அவர் வாயை திறந்து சொல்லுகிறார். அல்லாமலும் மனுஷகுமாரன், தெளிவா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு மாம்ச வழியில் வந்தார், பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தாலும் அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன், மனுஷகுமாரன். 50% தேவன், 50% மனுஷகுமாரன் அல்ல. அவர் 100க்கு 100 தேவகுமாரனாய் இருந்தார், 100க்கு 100 அவர் மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்தார். இப்படி அவர் மனுஷனாய் வந்தபோது என்ன நடந்தது பாருங்க. அவர் மனுஷகுமாரனா ஊழியத்தை செய்யும் போது சீசுகிட்ட சொல்றாரு, சீஷர்களே, நான் பாடுபட போகிறேன்,
அப்ப என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு எதை வெளிப்படுத்துறாருன்னா, அவர் பாடுகள் நிறைந்த ஊழியர். ஏற்கனவே அவர் ஊழியம் செய்ய வந்தார். எப்படிப்பட்ட ஊழியம்? ஆடம்பரமான, சந்தோஷமான அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் அல்ல, பாடுகள் நிறைந்த ஊழியம். பாடுபடும் ஊழியராக தம்மை தம் சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் பாடுபட போகிறேன். ஆனா என்ன பாடுங்கிறது? ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகள் அளவுக்கு மீறி அதனால் வரும்போது வார்த்தை வார்த்தை அவங்களுக்கு சொல்லுவோம். பாடுபட்டு என்ன? யார் யாரால? மூப்பர்கள். மூப்பர்கள் யாரு? அந்த சங்கத்தில் முக்கியமானவங்க, மத தலைவர்கள், அதுல முக்கியமானவங்க மூப்பர்கள். பிரதான ஆசாரியர், இதெல்லாம் வேதத்தில் நம்ம படித்த விஷயம். பிரதான ஆசாரியர் அவங்க அந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, யூத ஜனங்களை வழிநடத்தக்கூடியவங்க, யூத ஜனங்களுக்கு அதிகாரிகள். யூத ஜனங்களின் ஆட்சியில ரோம ஆட்சியை சேர்ந்த தலைவர்கள் அதிகாரிகள் இருந்தாலும் இவங்க அவங்க கூட பணியாற்றக்கூடியவங்க. இவர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கிறது. அதுல அதற்குட்பட்டவங்க தான் மூப்பர்கள், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள். இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு இந்த இயேசுவை தள்ள போறாங்க. ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வேதத்துல படிக்கிறோம். அந்த வசனத்துக்கு ஏற்ப பிரியமானவர்களே இயேசுவை தள்ளுறாங்க. அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளல. அவரை ஏற்றுக்கொள்ளல. காரணம், அவர் மேசியாவாக வந்தார். இப்ப அவர் மேசியான்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் வந்த போது அவர்களுக்கு தெரிய போகிறது, ஐயோ மேசியா வந்தாரே, அவரை நம்ம தள்ளிட்டோமேன்னு பின் நாட்கள்ல அவங்க வருத்தப்பட போறாங்க. ஆனா இந்த இடத்துல அவர்கள் இயேசுவை தள்ளினார்கள். யாரு? சொந்த ஜனங்க. இவங்க யூதர்கள், தலைவர்கள், ஜனங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் ஆண்டவரை தள்ளுனாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், என்னை தள்ளுறது மட்டும் இல்ல, என்ன செய்ய போறாங்க தெரியுமா? என்னை கொலை செய்ய போறாங்க. ஆனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு தப்பு நான் செய்ய போறதும் இல்லை. ஆனா இதெல்லாம் என் மேல சுமத்துவாங்க. என்னை அடிச்சு கொல்ல போறாங்க. எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டார், எப்படி கொல்லப்பட்டார் என்று பிறகு நாம் பார்க்க போகிறோம். கொல்லப்பட்டு செத்துருவர். ஆனால் 3 நாளைக்கு பின்பு, இது ஆண்டவர் சொல்லும் போது எப்ப சொல்றாரு? உயிரோட இருக்கும்போது. மரித்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அன்றைக்கு அந்த வேதாகம நாட்களில் அங்குள்ள சம்பவத்தை அவர் இந்த பூமியில ரியலா வாழ்ந்தார். தேவன் அவர் எருசலேமிலே வாழ்ந்தார். வேதம் தெளிவா சொல்லுகிறது. அப்போ அந்த மரிப்பதற்கு முன்பாகவே அவர் தன்னை குறித்து சொன்னார், 3 நாளைக்கு பின்பு நான் உயிரோட எழுந்திருப்பேன். 3 நாளைக்கு பின்பு உயிரோட எழும்புவேன். இப்படி அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார் முதல் முறை. என்ன அதனுடைய பின்னாடி என்ன வந்தது? இப்படி அவர் சொன்ன போது 12 சீஷர்களுக்கு முன்னால அப்படி சொன்ன போது, நீ என்ன யார் சொல்றாங்க ஜனங்கன்னு கேட்ட போது முதல்ல வாயை திறந்தது யார்? பேதுரு. ஆனா இப்போ அந்த பேதுரு திரும்பவும் அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் என்பதை நாளைக்கு நாம பார்ப்போம். தொடர்ச்சியான வார்த்தையை இதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுகிறேன். எனவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு யாருக்காக வந்தார், யாருக்காக வாழ்ந்தார், யாருக்காக மரித்தார், யாருக்காக எழுந்தார், யாருக்காக வரப்போகிறார்? நம்முடைய வாழ்க்கைக்காக. உலகத்துல வேற யாரும் அப்படி இல்லை, ஆண்டவர் தான். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.